செய்வது அயனாகிய பிரம்மதேவன் அன்னைக்கு என்ன எழுதினாலும் அதன்படி நடக்கிறது. நன்றி செய்ய வேலையா இல்லங்க செய்ய மாட்டாங்க. இதுபடி நடத்திவிட்டது. நடந்து எங்களுக்கு 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு காலம் அக்கியாத வாசம் என்றால் 13வது வனம் நாங்கள் தான் பாண்டவர்கள் இந்த இடத்தில் இருக்கிறார்கள் ஆடு வாடு மேற்பவர்களை தெரிவித்தார்கள். மறுபடியும் அப்படி என்று சொல்லி எங்களை வனத்துக்கு அழைத்து விட்டார். இப்ப நாங்க தற்சமையா முதல் வனமா சூரியவனம், இரண்டாவது காமியவனம், நைமசாரி என்ன வனத்துல தற்சமயம் நைமசாரி என்ன வனம் அந்த வனத்துல பன்னகசாலை கட்டி அமர்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் தம்பிமார்கள் எல்லாம் என்னை எல்லாம் பார்த்து கோபமாகத்தானே இருக்கிறார். அந்த தம்பிகளை பார்க்கத்தான் இந்த தம்பியை பார்க்கத்தான் என்ன செய்வது? முதல்ல பிறந்துட்டுமே முன்னாடி ஓட்டணும், முதல்ல பிறந்தவனா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். தன்மையானத்தானே பாப்பா என்ன நடக்குது, என்ன செய்வது அப்படி என்று பார்த்து நான் யாரை வேண்டினேன், என்ன செய்த இதுக்கு மேல் என்ன நடக்க போகின்றதோ இது நடந்தது தலைக்கு வந்தது தரப்பா யார போனாலும் இதால போயினாலும் பரவாயில்லையா? இரண்டு குடும்பமாகத்தானே அவரும் கிடைக்கூடாது நாங்களும் கிடையாது அப்படிதான் செய்யணும்னு சொல்றோம். அந்த கவலை எனக்கு சுத்துறதாரு அவரு மனசுல என்ன வச்சு இருக்காரோ அதுவும் நமக்கு தெரியல. நடந்ததெல்லாம் நடந்து விட்டது. அந்த புறத்துல அழுத கண்ணு சமயமாகத்தானே இருக்கின்றது. இனி நான் கூந்தலை முடிக்க போவது கிடையாது. அவனுடைய இருந்து அவனுடைய ரத்தத்தை எல்லாம் எடுத்து என்ன இப்படியா இருக்கிறாங்களே யாருக்கு என்ன செய்வது தெரியவில்லை என்று பிரியவில்லை. இருந்தாலும் அமர்ற
பாதத்திற்கும் கையாளுமே கோயிலாக இருக்க முடியாது பாதாள இந்த வடகடகம்பட்டு கடும்பாடி என்று சொல்லக்கூடிய இந்த கிராமத்திலே இருக்கக்கூடிய அத்தண்டமான தேவதைகளுக்கும் இன்றைய விழா குழுவினர்கள் மற்றும் தலைவர் அவரை சேர்ந்த நண்பர்கள் நாடக ஆசிரியர்கள் அநேகத்தை இருக்க வந்தனர். அப்படி இருந்தாலும் நடந்தது நடந்து விட்டது. அதை பேசி என்ன பண்ண போறோம்? என்ன நடக்கிறோமோ நடக்கும். அதனால வேண்டி அந்த உரத்துல அழுத கண்ணு சிந்தயமாகத்தானே இருக்கிறது. சகோதரர்களை சர்வராஜ அம்மனை திரௌபதி அம்மன் வரும் இடத்தை காண்போம்.